ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல நடந்திருக்க இந்த பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு பரபரப்பா நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்ப வேணா தாக்குதல் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எதிர்பார்ப்போட மற்ற நாடுகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவும் ஈரானும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து அமெரிக்கா மற்ற நாடுகள் மேல காட்டக்கூடிய அந்த டேரிஃப் பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், ஸோ வேற ஏதோ போடக்கூடிய ரூல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா அது பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிற ரொம்ப பரபரப்பா ஒரு சைடு காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா தொற்றுச்சுன்னா உடனே எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய நட்பு நாடுகளே அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இஸ்ரேல் அடிக்கலாம், அமெரிக்காவை அடிக்கலாம்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் இப்போ ஈரான்ல என்ன நடந்துட்டு இருக்கு. ஈரான்ல வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து வெளியே விட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கு எதிராக. இப்போ அமெரிக்கா எப்படி நிறைய அதாவது மிரட்டுற மாதிரியான விஷயங்களை வந்து பண்றாங்க. ஒரு கப்பலை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி அவங்க வந்து மிரட்டுறது, எப்ப வேணா அடிச்சிருவேன்னு சொல்றது, இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல. ஸோ அதே மாதிரியே ஈரான் சைட்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. நீ இந்த மாதிரி கப்பல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுற, நான் வந்து என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சில ஈவெண்ட்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சில பல வீடியோஸ் எல்லாம் வெளியே விடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்ன விட்டுருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்கல்ல, என்னதான் அமெரிக்கா கூட வந்து சண்டையில இருந்தாலும் வேற ஏதாவது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை இல்ல இவங்களுக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவங்களுமே இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே வந்து உடனே அமெரிக்கா கூட வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அதுக்காகவே ஐரோப்பிய நாடுகள் எதுக்காக இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா ட்ரம்ப்புடைய ஒரு கோபம் வந்து குறையணும் அப்படிங்கறக்காக சொன்னாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஐஆர்ஜிசி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ராணுவ ஒரு ஆர்மி ஒன்று இருக்கு. இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஆர்மி தான். ஸோ இவங்களை வந்து இப்போ என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு தீவிரவாத கூட்டம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து ஒரு சான்றிதழ் வெளியிடுறாங்க. அதுக்கு இவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ஓகே சொல்ல, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸோடைய அதிபர் தான். அதாவது ரீசெண்ட் டைம்ல கூட கூலர்லாம் வந்து கண்ணாடி மாதிரிலாம் வந்து போட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பேசிட்டுலாம் இருந்தார்ல. ஸோ அவர் தான் வந்து இப்போ வந்து இப்போதைக்கு அதாவது ஓப்பனா அப்படி நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லல. இப்போதைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. மற்ற நாடுகள் எல்லாமே அதாவது ஒரு 27 நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இருந்துச்சுன்னா எல்லா நாடுகளுமே சேர்ந்து இல்ல நாங்க வந்து இதை வந்து ஒரு தீவிரவாத கூட்டமா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னா இவர் ஒருத்தர் மட்டும் இப்போதைக்கு நான் இவங்களை வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு என்ன அப்படிங்கிறது வந்து சரியா தெரியல. ஆனா இப்போதைக்கு இவர் ட்ரம்ப்புக்கு எதிராக சொல்லியிருக்காரா இல்ல வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதை சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஆர்ஜிசி இப்படிங்கிற கூடிய இந்த ஆர்மி இருக்காங்கல்ல. ஸோ இவங்க என்ன வெளியே விட்டுருக்காங்க, இவங்க சில பல அறிக்கைகள்லாம் வந்து வெளியே விட்டுருக்காங்க. அதாவது இவ்வளவு நாளா வந்து அமெரிக்கா வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஈரான் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு மிரட்டல்கள் வெளியே விடணும்ல. ஸோ அதுக்காக ஈரான் சைட்ல இருந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் கூட இருக்கக்கூடிய நிறைய நட்பு நாடுகள் இருக்காங்க. ஈராக் இருக்காங்க. இந்த மாதிரி பல நட்பு நாடுகள் இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, அமெரிக்காவுக்கு வந்து உதவுறாங்க. அதாவது வெளிப்படையா உதவாம அவங்களுடைய இந்த தரை வழியை கொடுக்கறது, வான்வழியை கொடுக்கறது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடல் வழிகளை கொடுக்கறது, இந்த மாதிரி அமெரிக்கா வந்து அவங்க நாட்டுக்குள்ள அவங்க நாட்டுல இருந்து அங்கிருந்து அந்த நிலப்பரப்பு மூலியமா இந்த மாதிரி இடங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அமெரிக்கா வந்து இந்த கடல் வழியா வராங்க அப்படின்னா இந்த கடல் வழி அதாவது வேற ஒரு சொந்த நாடு இருக்கும். அதாவது ஈரானுக்கு நட்பு நாடா இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கு. அந்த நாட்டுடைய கடல் வழியா வந்து ஈரானை தாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி உதவிகளை நீங்க பண்றீங்க, இது வந்து நீங்க பண்ணுங்க. ஆனா இதோட பின்விளைவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்மி சைட்ல இருந்து வெளியே விடுறாங்க. அதாவது இவங்க ஒரு பலமான ஆர்மி அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்க வந்து இந்த ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அமெரிக்கா இவங்களை வந்து தீவிரவாதி கூட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த மிரட்டலுக்கு அப்புறமா அதாவது ஓப்பனா இதை சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருப்பி உங்களை நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மிரட்டல் மாதிரி வந்து விட்டு ஒரு மிரட்டல் மாதிரி வந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கைக்கு உடனே சவுதி அரேபியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காட்ட இருந்து இந்த மாதிரி அவங்க நாட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த ஆர்மி பேசஸ்லாம் இருக்குல்ல, அமெரிக்காவுடைய ஆர்மி பேசஸ் இந்த வழியா போறதா இருக்கட்டும், இந்த வான் வழியா இருக்கட்டும், தரை வழியா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துருங்க, எங்க கூட வந்து சேர்ந்து பண்ணாதீங்க, இப்போதைக்கு வந்து சுமூகமா போகலாம், எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியா வந்து இதை வெளியிட்ட உடனே வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போது இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டா நான் முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருக்கோம், இந்த ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹவுதிஸா இருக்கட்டும், ஹமாஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராக்சிஸ்லாம் இருக்காங்கல்ல, ஈரான் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய ப்ராக்சிஸ்.
ஸோ அவங்க எல்லாரும் வந்து ஈரானுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா நாங்க உள்ள இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்னென்ன அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மேல ஒருவேளை அமெரிக்கா கை வச்சிருச்சுன்னா அது ஈரான் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் எல்லாத்தையும் நாங்க தாக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அதுல ஃபர்ஸ்ட் நாங்க தாக்கக்கூடிய நாடு வந்து இஸ்ரேல் தான். அதுக்கடுத்து அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் மாதிரியும் வந்து நாங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது சொன்னதுனால வந்து மிகப்பெரிய ஒரு போர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அமெரிக்கா வந்து அடிச்சுட்டாங்கன்னா மத்த அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் இருக்கிற எல்லா நாடுகளையும் வந்து தாக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கண்டிப்பா இந்த செய்தி எங்களுக்கு வெளிவந்த அடுத்த செகண்டே வந்து அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற நட்பு நாடுகள் இருக்கக்கூடிய எங்க ஆட்கள் எல்லாமே சீக்கிரமே இந்த பிராந்தியம் முழுக்கவே வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருவோம். இது மிகப்பெரிய வாரா போய் முடியறதுக்கான சூழ்நிலையா மாத்திரும். அமெரிக்காக்கு இது ஒரு சிக்கலான விஷயமா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் இதுக்கு பார்த்துட்டு அமைதியா இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது தொடர்ந்து மற்ற ப்ராக்சிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது ஹிஸ்புல்லா இருக்கட்டும், ஹவுதிஸ் இந்த மாதிரி நான் சொன்னதுல இன்னும் சில அந்த ஈராக் இருக்குல்ல, அங்கேயே சின்ன சின்ன ஒரு நிறைய ப்ராக்சிஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னுமே இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுமே இதைத்தான் முன்னாடி வைக்கிறாங்க. அதாவது நீங்க இந்த மாதிரி தாக்குதல் பண்றீங்க, ஈரான் மேல வந்து ஒரு குண்டு விழுந்துருச்சோ இல்ல ஏதாவது ஒரு தாக்குதல் சின்னதா நடந்துட்டாலோ கடல் வழியாவோ எங்கிருந்து வேணா எது நடந்தாலுமே நாங்களும் வந்து திரும்பி எதிர்த்தாக்குதல் நடத்துவோம். அது எங்க வேணா நடக்கும். எந்த இடத்துல நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறத நீங்க யூகிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நாங்க சில பல இடங்கள் நாங்க முன்னாடியே குறித்து வச்சிட்டோம். அந்த இடத்துல தாக்குதல் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற விதமா எல்லா பக்கமும் இருந்தும் அறிக்கைகளை வந்து ஓப்பனா வெளியவே விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல ஈரான் சைட்ல இருந்து ஈரான் என்ன பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஈரானுக்கு நட்பு நாடா இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஈரானுடைய நட்புறவுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு சாதகமா பேசுறாங்களே. ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ரீசெண்டா ஒரு ஈவெண்ட் ஒன்று வைக்கிறாங்க ஈரான்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ரோன்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அதாவது ஒரு பலம் வாய்ந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது சீக்கிரமா போய் தாக்கி, அதாவது ஒரு ட்ரோன்ல சிக்காம திருப்பி எதிர அந்த ஒரு வான்வெளியில இருந்து ஒன்று வந்து தாக்குதுன்னா, அங்க ஒன்று வந்துட்டு இருக்கு வான்வெளியில இருந்து நம்ம தாக்குறக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி அதை அழிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி எதுவுமே இருந்தாலுமே அதையும் தகர்த்து உள்ள போய் தாக்கக்கூடிய நிறைய ட்ரோன்களை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை வெளியிட்ட அடுத்த செகண்டே இன்னொரு அறிக்கையுமே வந்து ஈரான் வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க புதுசா இப்படி ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஒரு 1000 ட்ரோன்களை வந்து நாங்க தயாரிச்சு வச்சிருக்கோம். இது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எங்க கிட்டயே இருக்கணுமா இல்ல உங்க தலைக்கு மேல பறந்து உங்க மேல விழுகணுமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அமெரிக்கா ஏன் பயந்துட்டாங்களா இல்ல வந்து ஏன் இது பேசாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும். ஏன்னா இவ்வளோ அமைதியா இருக்கக்கூடிய ஈரான் மேலேயே இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம அமெரிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி திரும்பி எதிர்த்து பேசும்போது நிறைய அறிக்கைகள் வெளியே வரும்போது ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியே வருது. இதெல்லாம் பண்ணும்போது அமெரிக்கா ஏன் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அமெரிக்கா சைட்ல இருந்தும் பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க பேசுறது இந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, பேசுறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு நியூஸ் ரீடர் முன்னாடி, அதாவது இந்த செய்தி வாசிப்பாளர்கள்லாம் இருப்பாங்களா, அந்த ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப வெளியே ஓப்பனா பேசாம நீங்க பேசுறது, நீங்க இந்த மாதிரி வெளியே விடுறது இல்ல நியூஸ் பேப்பர்ல சொல்றது, இந்த மாதிரி உங்களுடைய சேர்ந்த அமைப்புகள்லாம் வெளியே விடுறது, இதெல்லாமே ஓகே, நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலி பண்ற விதமா வந்து சொல்லிட்டு, ஆனா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான விஷயங்கள் வந்து எப்பவுமே அவர் இந்த மாதிரி மறைமுகமா வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிருக்காரு பிரஸ் மீட் முன்னாடி. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்துல பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கா வந்து ஒரு வேளை ஈரானை அடிச்சுட்டாங்க இல்ல ஈரானை தாக்கிட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அடிச்சுட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய போரா உண்டாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்கிற பிரச்சனையினால இப்போ அவங்க எந்த சைடு போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஏதாவது அமெரிக்க நாடுகளை தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா உடனே அமெரிக்காவை சேர்ந்தவங்க இவங்க எல்லாரும், அதாவது இந்த நட்பு நாடுகள் இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஆல்ரெடி எங்க கூடயே வந்து அமெரிக்கா பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸோ நாங்க நமக்குள்ள வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பிரச்சனைக்குள்ள வராம ஒண்ணு பின்னாடி போவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ வந்து பிரான்ஸ் முன்னாடி வந்திருக்காரு, கூட இவரு கூட சேர்ந்து ஒரு சில நாடுகள் சேர்ந்து அமெரிக்காவை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா 3ஆம் உலகப் போர் அப்படின்னு நம்ம இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து 3ஆம் உலகப் போர் இல்ல அடுத்த உலகப் போர் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான்
இந்த அமைப்பை உருவானது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இன்ன வரையும் அவங்க எதுவுமே பேச முடியல, அவங்க எதுனாலையும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ட்ரம்ப் வந்து கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதாவது இந்த தாக்குதல் நடந்தா யார் வந்து யாருக்கு சாதகமா இருக்கும், யாரு இடத்துல வந்து அதிகமா பாதிப்பு ஏற்படும், அதாவது அமெரிக்கா சைடில் பாதிப்பு அதிகமாக ஏற்படுமா, அமெரிக்கா சைடுனா அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் எல்லாமே சொல்றேன். ஸோ ஈரான் சைடு பாதிப்பு ஏற்படுதுன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை சொல்றேன். இவங்க எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல. ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அமைதியா இருக்காங்க. ஆனா நாங்க வந்து எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்ச மாதிரி தான். நீங்க எங்களை தாக்கிட்டீங்கன்னா திருப்பி இஸ்ரேல் தாக்குறதுக்காக ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைச்ச மாதிரி தான். ஸோ நாங்க ஈஸியா உங்களை எந்த ஒரு ரீசனுமே இல்லாம நாங்க அடிச்சாலும் அதுக்கு எந்த ரீசனும் இல்லை. ஏன்னா நீங்க இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்க தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில நாங்க தாக்குதல் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. ஈரான் வந்து திரும்பி தாக்கிடுவாங்களோ அப்படின்னு சின்ன ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த ப்ரெடிக்ட் பண்ணி, அதாவது இந்த ஏன் அறிக்கை விடலை அப்படிங்கிற மாதிரி சில பல கேள்விகளுக்கு முன்னாடி வச்ச ஒரு விஷயமா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.